நாளில் கூப்பிட்டோன்னே எனக்கு சொன்னாங்க, நான் கர்த்தரத்தில் ஜெபம் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னாங்க. உடனடியாக நினைச்சு எனக்கு ஜெபம் பண்ணி கர்த்தரத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். கரலை தட்டி நம்ம ஒரு நாளை உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய பிதா குமாரன் பரிசுத்தாகிய நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து போக முன்பாக ஒரு பாடலை நாம் கற்றுக்கொண்டு தேவ செய்திக்குள்ளாக நாம் பார்ப்போம். நம்ம எல்லாரும் அமர்வமாக வேதத்துக்கு நேராக தெரிவிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. For everything spoken by God is possible. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Impossible possible, அதாவது சாத்தியமானது சாத்தியம் இல்லாத எதுவா இருந்தாலும் யாரால கூடுமா? தேவனாலே கூடும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போமாக. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளை பார்த்து சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். தேவனால் முடியக்கூடிய ஒரு காரியமும் யாரால முடியும் அப்படின்னா விசுவாசிக்கிறவனாலே கூடும். தேவ பிள்ளையே, நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நாம் எல்லாருமே விசுவாசத்தோடு தான் வாழுகிறோம். உலகத்துல ஒவ்வொரு மனிதனுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 வழி சாலையில சிக்னல் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அந்த சிக்னலை எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. அது ரெட் லைட் போட்டிருந்தா எல்லாரும் ஸ்டாப் ஆனிப்பாங்க. கிரீன் லைட் போட்டா எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, அடுத்து 3 பாதையில இருந்து யார் வர்றாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. கிரீன் லைட் விழுந்துருச்சுன்னா நாங்க என்ன செய்வோம்? போவோம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? அந்த ரெட் லைட் மேல, அந்த கிரீன் சிக்னல் மேல என்ன வைக்கிறாங்கன்னா, நம்பிக்கை வைக்கிறார்கள், விசுவாசம் வைக்கிறார்கள். ஆனா நாம் நம்புகிறதான அந்த நம்பிக்கை, நாம் விசுவாசிக்கிறதான அந்த விசுவாசத்தின்படி அந்த ரெட் லைட்டோ அந்த கிரீன் லைட்டோ அந்த சிக்னலோ கரெக்டா நடக்கும் நம்மளால உறுதியா கேரண்டி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அது மேல நாம் என்ன வைக்கிறோம்? விசுவாசம் வைக்கிறோம். அது போல ட்ரெயின் கரெக்டான நேரத்துக்கு அந்த ட்ரெயின் வரும்னு சொல்லி நாம் என்ன வைக்கிறோம்? விசுவாசம் வைக்கிறோம். ட்ரெயின்ல ஏறிட்டு இந்த டிரைவர் ஒழுங்கா நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏதாவது நம்ம டவுட்டா இருக்கிறோமா? இல்ல. அது மேல நம்ம என்ன வைக்கிறோம்? நம்பிக்கை வைக்கிறோம். இந்த ட்ரெயின் கரெக்டா போய் சேருமா அப்படிலாம் நம்ம நினைக்கிறது இல்ல. நம்மளுக்கு நிம்மதியா படுத்து தூங்கி காலையில 9 மணிக்கு கரெக்டா அங்க இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா என்ன செஞ்சிருக்கோம்? படுத்து தூங்குறோம். தூங்குறோமா தூங்கலையா? அது போல ஒரு பஸ் மேல நம்பிக்கை வைக்கணும். பஸ்ல ஏறணும், டிரைவர் கரெக்டா கொண்டு போவாரா கொண்டு போக மாட்டாரா அப்படிலாம் நம்ம என்ன செய்யறது இல்ல. நாம் அதை சந்தேகப்படுகிறது இல்லை. ஆனால் நாம் நம்புகிறதான அந்த ட்ரெயினோ, நாம் நம்புகிறதான அந்த பஸ்ஸோ, நாம் நம்புகிறதான அந்த சிக்னலோ உண்மையிலே நம்முடைய நம்பிக்கைக்கு, நம்முடைய விசுவாசத்துக்கு பாத்திரவான்களா அவர்களால் நடக்க முடியும் என்றால் சொல்ல முடியாது. எந்த நேரத்துல எந்த ஆபத்து வரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறதான இயேசு கிறிஸ்து, அவர் மேல் நாம் வைக்கிறதான விசுவாசம், அவருடைய வார்த்தை மேல் வைக்கிற விசுவாசத்துக்கு பாத்திரவனாக தேவன் எப்பொழுதும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை 100% நம்பலாம். ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையின் மேல், தேவ வார்த்தையின் மேல், இயேசுவின் வார்த்தையின் மேல் நீங்கள் 100% விசுவாசம் வைத்தால், அவர் அந்த விசுவாசத்தின்படியே நடக்க, அற்புதம் செய்ய, நம் வாழ்வில் உயர்வை தர தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார், நல்லவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சூழ்நிலை எப்படி இருக்கிறது முக்கியம் அல்ல. நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. உங்க வாழ்க்கையில எந்த பிரசன்ஸை உணர்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையை 100% நீங்கள் 100% என்ன செய்யலாம், நம்பலாம். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் பொழுது அங்கே இயேசு உணர்ந்தது என்ன தெரியுமா? ஈவில் பிரசன்ஸ், சாத்தானுடைய பிரசன்ஸ் தான் இயேசு உணர்ந்தார். சாத்தானுடைய சத்தத்தை தான் இயேசு கேட்டார். இயேசு கிறிஸ்து அங்கே உணர்ந்தது பசி. இயேசு உணர்ந்ததெல்லாம் வெறுமை. இயேசு உணர்ந்ததெல்லாம் ஈவில் பிரசன்ஸ். இயேசு உணர்ந்ததெல்லாம் சாத்தானுடைய சத்தம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதை நம்பினார் தெரியுமா? என்று எழுதி இருக்கிறதே என்று தேவனுடைய வார்த்தையை 100% இயேசு நம்பினார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஓ அனுதின வாழ்க்கையிலே நீ என்ன உணர்கிறது முக்கியம் அல்ல, நீ என்ன உன் சத்தத்தை காதுல கேட்கிறது முக்கியம் அல்ல, நீ எதை விசுவாசிக்கிறாய் என்பதே முக்கியம். அல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் அநேக பேர்களை மனிதர்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானாக, நம்முடைய விசுவாசத்துக்கு பாத்திரமான நடப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும்போது மனிதன் மாறி விடுகிறான். மாறுகிற பொழுது நாம் அவர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கையை டோட்டலாக என்ன செய்து விடுகிறோம்? நிறுத்தி விடுகிறோம். நிறுத்துறோமா இல்லையா? நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, மனிதன் மாறக்கூடியவன் தான். இது ஒரு பெரிய மேட்டர்லாம், பெரிய மேட்டர்லாம் நம்மளாக்குள்ள பெரிய நினைக்கிறீங்களா? ஆனா நிறைய பேர் மத்தவங்களை போட்டு தாளிப்பாங்க. பாத்துருக்கீங்களா? நான் நம்ம ஆள் அப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை. ஒன்னிய நம்பி எத்தனை பேர் நடுரோட்ல நீங்க தெரியுமா? உங்களுக்கு நிக்கிறாங்களா? நிக்கலையா? ஹலோ, மனிதர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள்? மாறக்கூடியவர்கள். ஆனால் நீங்கள் நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய வார்த்தை என்றென்று மாறாது. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அல்லேலூயா. 100% எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலைமையிலும், எவ்வேளையிலும் நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கலாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொல்றார். அல்லேலூயா. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்கறத இப்ப மேட்டர். நான் பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, சூழ்நிலை நமக்கு சாத்தியமாக இல்லாத பொழுது நாம் எதை விசுவாசிக்கிறோம்? உங்களுடைய விசுவாசம் யார் மேல இருக்குது? அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய வேலைகளை டாக்டர் சொல்றத நம்ம அப்படியே 100% என்ன செய்யறோம்? நம்புறோம். டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன செய்யறோம்? நம்புறோம். அந்த ரிப்போர்ட் நமக்கு முக்கியம் அல்ல. சூழ்நிலை என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் அல்ல. நீங்க என்ன உணர்றீங்கிறது முக்கியம் அல்ல. எதுதான் முக்கியம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை மட்டுமே முக்கியம். அல்லேலூயா. நம்ம உண்மை மாறக்கூடியது, ஆனா தேவ வார்த்தை மாறாது. ஃபேக்ட் மாறும், ஆனா எது மாறாது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை மாறாது. சத்தியம் மாறாது. எது மாறாது? நீ ஒருவேளை உணர்வு வைத்து வழியை உணரலாம். சரி, நான் வயிற்று வலியா இருக்கு, பஸ் நான் உண்மையிலே வயிற்று வலியை தான் உணர்றேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன செய்யாது? மாறாது. வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒருவேளை வயிற்று வலியில் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அந்த வார்த்தை நீ 100% என்ன செய்யலாம்? விசுவாசிக்கலாம். பிரதமர் சொன்னா மாறிடுவார். யார் சொன்னா மாறிடுவாரு? பிரதமர் சொன்னா மாறிடுவார். முதலமைச்சர் சொன்னா மாறிடுவார். மனிதன் சொன்னால் மாறுவான். ஆனால் இயேசு சொன்னால் சொன்னது சொன்னதே. அல்லேலூயா. பைபிள்ல எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் இப்படிப்பட்டது தெரியுமா? 100% நீ கடந்த காலத்துக்கு நம்பலாம், நிகழ்காலத்துக்கு நம்பலாம், வருங்காலத்துக்கு நம்பலாம். அல்லேலூயா. இதத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ உணர்கிறது எதுங்கிறது முக்கியம் அல்ல. நல்லா கவனிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல அவங்க எரிகிற அக்கினி சூளைக்கு முன்னாடி நிக்கிறாங்க. எதுக்கு முன்னாடி நிக்கிறாங்க? எரிகிற அக்கினி சூளைக்கு முன்பாக. அவர்கள் உணர்ந்தது என்ன தெரியுமா? ஈவில் பிரசன்ஸ், மிகப்பெரிய சிலை நிக்குது. அதுக்கடுத்து ராஜா கடாமிசியோட நிக்குது, மிரட்டுறாரு. அவருடைய பிரசன்ஸ் தான் உணர்ந்தாங்க. அடுத்து 3வது உணர்ந்தது எரிகிற அக்கினி சூளை. எதை உணர்ந்தாங்க? எரிகிற அக்கினி சூளை. இப்ப இந்த நேரத்துல அவங்க யார விசுவாசித்தாங்க தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காம போனாலும் சரி, நீ நிறுத்தின சிலையை நாங்க என்ன செய்ய முடியாது? வணங்க முடியாதுன்னு சொல்லி 100% தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தாங்க.
கர்த்தர் அவர்களை என்ன செய்தார் தெரியுமா? நான்காவது நபராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர்களோடு இருக்கிறத ப்ரூவ் பண்ணார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உன் கூட இருக்கிறவங்க, உன்னை சுத்தி இருக்கிறவங்க இயேசு இயேசுன்னு போறையே, இயேசு கிட்ட ஜெபம் பண்றையே, ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லி சாத்தான் பேசுவான். நீ சாத்தான் பேசும்போது நீ பேசணும். வாயை திறந்து என்ன செய்யணும்? பேசணும். என்ன பேசணும்? நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் கண்கள் முன்பாக என் தலையை கண்டிப்பாக உயர்த்துவார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு சொல்லி இருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு வாயை திறந்து பேசி பாருங்க, கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவார். ஆனா நிறைய வேலைகளை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, என்ன உணர்றோம், சூழ்நிலை என்ன சொல்லுது, சரிதானா, இதைத்தான் நம்ம பெருசா என்ன செய்யறோம்? பேசுறோம். சில பேர் பிசாசே கூட உங்ககிட்ட வந்து நேரடியா பேசலாம். பிசாசு பேசலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் சாத்தான் சொல்றான், டேய் நான் உன்னை காட்டு பெரிய ஆளு, இப்ப நான் உன்னை கொன்றுவேன் பாரு, உன்னை நான் அது பண்ணிடுவேன் பாரு, இது பண்ணிடுவேன் பாரு. நீங்க சிலவங்க பிசாசுடைய சத்தத்தை கூட கேட்கலாம். பிசாசு உங்ககிட்ட கூட என்ன செய்யலாம்? வந்து பேசலாம். ஆனா அவன் பேசுறது முக்கியம் அல்ல. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள்? உங்க விசுவாசம் யார் மேல் இருக்கிறது, எந்த வார்த்தை மேல் இருக்கிறதுங்கிறதா முக்கியம். அல்லேலூயா. தேவ வார்த்தையை நீ 100% எந்த சூழ்நிலையில விசுவாசிக்கலாம். அல்லேலூயா. நீ அப்ப பார்த்து சாத்தானை பார்த்து சொல்லணும், டேய் சாத்தானே நீ முன்னாடி நிக்கிறது உண்மைதான், யார் இல்லைன்னு சொன்னது, ஆனா நீ மாறக்கூடியவன். ஆனா நான் விசுவாசிக்கிற தேவ வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? மாறாது. அல்லேலூயா. சத்தியம் மாறாது. ஃபேக்ட் மாறும், உண்மை மாறும், ஆனால் சத்தியம் மாறாது. தேவ வார்த்தை மாறாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்ன செய்வதில்லை. அப்ப நீங்க சாத்தான பார்த்து சொல்லணும், டேய் பிசாசே அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு சொன்னான்னா சொன்னதுதான். ஓ இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். உன்னை காட்டு நான் விசுவாசிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர். தேவ பிள்ளையே, நீ எதையோ நம்பிக்கிட்டு இருக்கிற, ஆனா தேவ வார்த்தைய நீ 100% என்ன செய்யலாம் தெரியுமா? நம்பலாம், விசுவாசிக்கலாம். இந்த தேவ வார்த்தை விசுவாசி, இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் என்ன முடியுமோ அதை விசுவாசிக்கிறவன் பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் என்ன பிரச்சனை சந்தித்தங்கிறது முக்கியம் அல்ல, உன் வாழ்க்கையில என்ன போராட்டம் இருக்குங்கிறது முக்கியம் அல்ல. நீ விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த டுடே இயேசு வாழ்க்கையில என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு ஐயா வந்து ஒரு மகனை, பிசாசு பிடித்திருக்கிற அந்த பையனை, ஊமையும் செவிடுமான ஆவி உள்ள ஒரு பையனை இயேசுவின் சீசரிடத்துல துரத்தும்படி கொண்டு வர்றாங்க. சீசர் ஜெபம் பண்ணி பார்க்கறாங்க. பிசாசு என்ன செய்யல? போகல. அப்ப போகாத பொழுது இயேசு கிட்ட கொண்டு வர்றாங்க. இயேசு மலையில இருந்து ஜெபம் பண்ணிட்டு கீழே இறங்குறார். இறங்கும் பொழுது உடைய சீசரிடத்துல கொண்டு வந்தேன், அவங்களால் துரத்த கூடாமல் போயிட்டு அப்படிங்க. ஒண்ணு இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே எம்மட்டும் நான் உங்களோடு கூட என்ன செய்வேன்? இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னிடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கொண்டு வந்தோடனே ஆண்டவருடைய சமூகத்துல அவனை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தோடனே இயேசு அவனை பார்த்து என்ன பேச வாசிங்க பார்க்கலாம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீ ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு
அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தனா உன் பிள்ளைகள் வாழ்வுல மாற்றம். நீ விசுவாசித்தா உன் கணவனாருடைய வாழ்க்கையில மாற்றம். நீ விசுவாசித்தா உன் குடும்ப பிரச்சனையில மாற்றம். நீ விசுவாசித்தா கடன் பிரச்சனை அடைக்கப்படும். அல்லேலூயா. அதத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்ல. இன்னைக்கு நிறைய வேலைகளை நம்ம மத்தவங்களே பார்க்கிறோம். என் கணவனார் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் எப்படி இருந்துட்டு போறான்? நீ விசுவாசித்தால் அவன் வாழ்க்கையில நான் அற்புதம் செய்ய எப்படிப்பட்டவரா இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைய உன் சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது முக்கியம் அல்ல. உன் பிள்ளை கீழ்ப்படியாம இருக்கலாம், கீழ்ப்படியாம ஆவி அவனை அலங்கரிக்கலாம். உன் கணவனார் குடிகாரனா இருக்கலாம், குடிப்பழக்கத்தின் ஆவி அவன் அலங்கரிக்கலாம், விபச்சாரத்தின் ஆவி அவன் அலங்கரிக்கலாம். நீ விசுவாசிக்க கூடுமானால் இந்த டுடே அந்த அசுத்தாவி அவனை விட்டு கர்த்தர் வெளியேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சூழ்நிலை என்ன சொல்லுதுங்கிறது பார்க்காத, நீ என்ன உணர்றங்கிறது பார்க்காத, தேவ வார்த்தையை விசுவாசித்து பேசுவாய் என்றால் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தம் என்று சொன்னான். அப்பொழுது ஜன கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினான். இன்றைக்கு ஆண்டவர் இங்க வந்திருக்கிறவரை பார்த்து சொல்லுகிறார், உன் பிள்ளையோ உன் கணவனாரோ உன் வீட்டில் உள்ளவங்களோ முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு அந்த அசுத்தாவி அவங்க வாழ்க்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். நீ விசுவாசிப்பாய் என்றால் அந்த அசுத்தாவியிலிருந்து நிரந்தர ஜெயத்தை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது திரும்ப வராது. அது கடைசி வரைக்கும் அவங்க மனம் திரும்புவாங்க. கடைசி வரைக்கும் கர்த்தர் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம் ஒன்றைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதை கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க? உங்க விசுவாசம் யார் மேல இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய வேலைகளை நம்முடைய விசுவாசம் பாஸ்டர் மேல போகுது, அல்லது மனிதர்கள் மேல போகுது, அல்லது சூழ்நிலை மேல போகுது. ஆனா அவங்க நீங்க விரும்பினபடி பாத்திரமானால் வாழ. ஆனா இந்த தேவ வார்த்தையை நீ எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யலாம்? எந்த சூழ்நிலை என்ன செய்யலாம்? விசுவாசிக்கலாம். அல்லேலூயா. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை என்ன செய்வீங்க? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்யப்படும்? அறிக்கப்படணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21, 22 வாசித்து பார்த்தீங்கன்னா, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு சகோதரி, அவளை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41 நீங்க கடைசி வரைக்கும் வாசித்து பார்த்தால், அவள் தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் செலவழித்து பார்க்காத வைத்தியரே கிடையாது. 12 வருடமாக பல வைத்தியங்களை பார்த்து விட்டால், சொத்தை இழந்து விட்டார். ஆனால் இந்த சூழ்நிலையின் மேல் அவர் தன் பணத்தை நம்பி இருந்தால், எத்தனை டாக்டரை நம்பி இருந்தால், அந்த நம்பிக்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் தன்னுடைய விசுவாசம் முழுது இயேசுவின் மேல் வைத்தார். அல்லேலூயா. தன் விசுவாசம் முழுது யார் மேல வச்சா? இயேசுவின் மேல் வைத்தார். அவள் வந்து என்ன சொல்றா தெரியுமா? 21, 22 வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 9:21. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்துல பேசுறா. என்ன பேசுறா? நான் அவரை தொட்டா கன்ஃபார்மா எனக்கு என்ன கிடைக்கும்? அவளுக்கு டவுட்டே கிடையாது. நீங்க இருக்கிறீங்க, பல சபைகளுக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பல பாஸ்டர் பார்த்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிதானா?
பல பாஸ்டர் பார்த்தாச்சு, பல காரியங்களுக்கு ஜெபம் பண்ணியாச்சு, பல டாக்டரை பார்த்தாச்சு. இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க புதுசா, இந்த சபைக்கு போங்க, இந்த பாஸ்டர்ட்ட ஜெபம் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜெபம் கிடைக்கும் அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க முதல்ல என்ன சொல்லுவீங்க தெரியுமா? 12 வருஷம் நான் பார்க்காத பாஸ்டரா, நான் பார்க்காத டாக்டரா, நான் எடுக்காத ட்ரீட்மெண்டா, சரி நீங்க என்னமோ சொல்றீங்க, உங்களுக்காக வேணா உங்களை வந்து பார்க்கிறேன். எப்படி? உங்களுக்காக நான் என்ன செய்யறேன்? வந்து பார்க்கிறேன். அப்படித்தானே சொல்லுவோம். சுகம் கிடைச்சா பார்ப்போம். எப்படி? சுகம் கிடைச்சா என்ன செய்வோம்? ஆனா இங்க அப்படி சொல்லவே இல்லை. சுகம் கிடைச்சா பாப்போம் நான் சொல்லுவேன். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கன்ஃபார்ம் எனக்கு என்ன கிடைக்கும்? அவன் உள்ளத்துல பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று என்ன செய்தாரா? விசுவாசித்தா பாருங்க. இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை என்ன செஞ்சது? நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்னமோ இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் செய்வார் இல்ல, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இன்றைக்கு அற்புதம் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தின் முடிவில், இந்த செய்தியின் முடிவில் உங்களுக்காக ஜெபிக்க போற என்ன வியாதி இருந்தாலும் அந்த டயத்திலே கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னத்தை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? விசுவாசத்தை பயன்படுத்தணும். விசுவாசத்தை அறிக்கையிடணும். என்ன பண்ணணும்? விசுவாசத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனா அந்த விசுவாசத்தை வாயை திறந்து என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசித்தா மட்டும் போதாது, ரட்சிப்புண்டாக வாயினால் என்ன செய்யப்பட வேண்டும்? அறிக்கை. அவ உள்ளத்தில் அறிக்கையிட்டால், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நிச்சயமாக எனக்கு என்ன கிடைக்கும்? இயேசுவை பார்த்து சொன்னார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி ஸ்திரியவன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு அவளை சுகமாக்குன்னா வரல, அவ விசுவாசித்தால் இயேசு என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல், புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் எதிர்பார்ப்பது விசுவாசம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்யணுங்க? நம்முடைய விசுவாச அஸ்திபாரம் ரெண்டு மேல இருக்கணும். ஒண்ணு, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கணும். சரிதானா? அவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டு, கன்ஃபார்ம். சரிதானா? இரண்டாவது, அவரை தேடுகிற எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த அஸ்திபாரத்தின் மேல் ஒரு விசுவாசம் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா? நானும் தான் ஜெபம் பண்ணி பாக்குறேன், ஒண்ணு என்ன செய்ய மாட்டேங்குது? என்ன செய்ய மாட்டேங்குது? ஜெபம் பண்ணி பாக்குறேன், என்ன செய்ய மாட்டேங்குதா? காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்ன இல்ல? விசுவாசம் இல்லாம. விசுவாசம் இல்லாம நீ என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன கிடைக்காது? அற்புதம் நடக்காது. விசுவாசம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 10:17. விசுவாசம் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள விசுவாசம் வளரணும் அப்படின்னா தேவ வார்த்தைய அதிகமா இருதயத்துல விதைக்கணும், மைண்ட்ல விதைக்கணும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து, தேவனை குறித்து அறிகிற அறிவு உங்களுக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்குள்ள விசுவாசம் என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. எனக்கு நிறைய பேருக்கு தேவனை குறித்த அறிவு இல்ல, தேவ வார்த்தை குறித்து என்ன இல்ல? அறிவு இல்ல. என்ன இல்ல? அறிவு இல்ல. அறிவு இருந்தா என்ன வந்துரும்? விசுவாசம் வந்துரும். அல்லேலூயா. விசுவாசம் பெருகணும். ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் உங்களுக்குள்ள சின்ன விசுவாசம் கொடுத்தார். அந்த விசுவாசம் பிளஸ் கிருபை ரெண்டுமே கர்த்தர் தான் கொடுக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறதும் ஆவியானவர் தான், அந்த கிருபையை கொடுக்கிறதும் ஆவியானவர் தான். நீ அவரை விசுவாசிக்கும் போது உனக்குள்ள கிருபை இருக்கிறது, அதனால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் இந்த விசுவாசமோ இந்த கிருபையோ நாளுக்கு நாள் பெருக வேண்டும்.
என்ன செய்யணும்? பெருகணும். சரிதானா? அந்த விசுவாசத்தினால் நீ குழந்தையா பிறந்திருக்கிற, அவ்வளவுதான். ஆனா குழந்தை பால் குடிச்சா வண்டி ஓடலாம். ஆனா குழந்தை வளர 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 அந்த குழந்தை சாப்பிட வேண்டும். 3 இட்லி 4 இட்லி என்ன செய்யணும்? சாப்பிடணும். நல்ல சத்தான ஆகாரத்தை என்ன செய்யணும்? சாப்பிடணும். அந்தந்த வயசுக்குரிய வைட்டமின் கரெக்டா சேர்ந்து இருக்கணும். அந்தந்த வயசுக்குரிய வெயிட், அந்தந்த வயசுக்குரிய உயரம் இருக்கணும். அப்பதான் உடல் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். 10 வயசு ஆனாலும் நான் 1 லிட்டர் பாலை குடிச்சிட்டு வண்டியை ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த குழந்தை அதுக்குரிய சாப்பாடு சாப்பிடணும். அது போல நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையை வாசித்து உங்க இருதயத்துல, உங்க மைண்ட்ல என்ன செய்யணும்? விதைக்கணும். தேவ வார்த்தையை காதுனால என்ன செய்யணும்? கேட்கணும். தேவ வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க இருதயத்துல விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கிருபை பெருகும். விசுவாசம் பிளஸ் கிருபை ரெண்டுமே பெருகும் பொழுது நீ சந்திக்கிற பிரச்சனை உன்னால ஜெயிக்க முடியும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு எது பெருகிறது இல்ல? விசுவாசமும் பெருக மாட்டேங்குது, கிருபை என்ன செய்ய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு மூளை அறிவு இருக்குது. மூளை அறிவுனா இயேசு கிட்ட போனா விடுதலை கிடைக்கும். யாருக்கு தான் தெரியாது? எல்லாத்துக்கும் தான் தெரியும். இயேசு கிட்ட போனா சுகம் கிடைக்கும். ஆமா. யார் இல்லைன்னா இயேசு கிட்ட போனா பிசாசு போக. ஆமா. இயேசு கிட்ட போனா பாவத்தை ஜெயிக்கலாம். ஆமா. எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாவத்தை ஜெயிக்க முடியுதா? ஆனா நோயை ஜெயிக்க முடியுதா? ஆனா வியாதியை ஜெயிக்க முடியுதா? நீ சந்திக்கிற பிரச்சனை உன்னால பேஸ் பண்ண முடியுதா? முடியல. ஏன்? வாட் இஸ் தி ரீசன்? என்ன காரணம்? தேவனை குறித்த அறிவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை என்ன செய்யணும்? வாசிச்சு இருதயத்துல என்ன செய்யணும்? நிரப்பணும். அப்பதான் கர்த்தர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்ன செய்யும்? ஓடும். வேதத்தை குறித்து, தேவனை குறித்து, தேவ வார்த்தை குறித்து அறிவு இல்லாம நீ உன் சொந்த மூளை அறிவுல விசுவாசித்தேனா அந்த விசுவாசம் டூப்ளிகேட் விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? டூப்ளிகேட் விசுவாசம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள தேவனை குறித்தும் தேவ வார்த்தை குறித்து அறிவு என்ன செய்யணும்? பெருகணும். என்ன செய்யணுங்க? பெருகணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன செய்ய முடியும்? ஃபேஸ் பண்ண முடியும். உங்க போராட்டத்தை ஜெயிக்க முடியும். அப்ப காலையில எந்திரிச்சோன்னு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வேத வசனத்தை நிறுத்தி நிதானமா என்ன செய்யணும் தெரியுமா? வாசித்து இருதயத்துடைய மைண்ட்ல என்ன செய்யணும்? விதைக்கணும். வேதத்தை நிரப்பிட்டு ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்களுக்குள்ள விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? ஒழுங்கு வெட்டி எரியும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஜெபிக்கும் போது டவுட் என்ன செய்யாது? வரவே வராது. நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்னு குழப்பம் என்ன செய்யாது? வராது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள குழப்பம் வருது. ஜெபம் பண்றாங்க, ஆனா நிறைய பேருடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை அப்படின்னா வேத வசனமாகிய வார்த்தை, தேவ வார்த்தை அவங்க இருதயத்துல கிடையாது. நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எங்க அசைவாடுவார்னா எங்க தேவ வார்த்தை இருக்குதோ அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். தேவ வார்த்தை பிளஸ் பரிசுத்த ஆவியானவர் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போதுதான் இந்த நியூ கிரியேஷன், இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மறுரூபம் எப்ப உண்டாகும் அப்படின்னா தேவ வார்த்தையை ஏற்கனவே இருதயத்தில் அடை காத்திருக்க வேண்டும். அதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும். தேவ வார்த்தை பிளஸ் பரிசுத்த ஆவியானவர் அசைப்படும் போது உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற மாற்றத்தை தேவன் தர எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு நிறைய வேளைகள்ல நாம் சில காரியத்தில் தேவனை விசுவாசிக்கிறோம், சில காரியத்தில் தேவனை என்ன செய்வதில்லை? விசுவாசிப்பதில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சகரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டர் பார்க்கணும், ஆசாரியன். அவனை குறித்தும் அவன் மனைவியாகிய எலிசபெத்தை குறித்தும் கர்த்தர் நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார்? வாசிங்க பார்க்கலாம். யூதேயா தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா எனும்
ஆசாரிய வகுப்பில் ஆபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள் தான், குற்றமற்றவர்கள் தான், தேவனை உண்மையா ஆராதனை பண்ணவங்க தான். ஆனா தேவ தூதன் இறங்கி வந்து பேசுறான், உன் மனைவியாக எலிசபெத் வந்து கன்சீவ் ஆகி ஒரு குழந்தையை பெறுவார். உடனே என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? இதை நான் எதினால் அவனால என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவர் என்ன உணர்றேங்கிறத இப்ப விசுவாசிட்டு தேவ வார்த்தையை விசுவாசிக்கல. ஏன்னா மனைவி யாரு? அவன் சரீரம் வயசாகி போச்சு. இப்ப இவருக்கு வயசு கூடிருச்சு, பாட்டி அம்மாவுக்கு வயசு என்ன செஞ்சிருச்சு, கூடிருச்சு. பைபிள் சொல்லப்பட்டிருக்குது எலிசபெத் மலடியா இருந்தால். எலிசபெத் எப்படி இருந்தா? சுருக்கமா சொல்ல போனா நம்ம பாஷையில வந்து டாக்டருடைய சர்டிபிகேட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா முடிஞ்சு டெத் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி. சரிதானா? இப்ப அவர்கள் சரீரத்தில் உணர்வதெல்லாம் இனி கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப ஐயா என்ன கேள்வி கேட்கிறாரு? நாங்க உணர்றது இது, ஆனா நீங்க பேசுறது எது தெரியுமா? ஓ மனைவி கன்சீவ் ஆகலாம். இப்ப நல்லா கவனிக்கணும், இவனுடைய விசுவாசம் தேவ வார்த்தையின் மேல் இருந்திருக்கணும். எது மேல இருந்திருக்கணும்? ஏன்னா இவன் ஒரு ஆசாரியன், இவனுக்கு ஆபிரகாமை பத்தியும் சாராள பத்தியும் நல்லாவே தெரியும். இவர் பைபிள்லாம் வாசித்திருப்பார், பழைய ஏற்பாட்டு பைபிள்லாம் என்ன செஞ்சிருப்பார், வாசித்திருப்பார். வாசித்த பொழுது ஆபிரகாமுக்கு சாராளுக்கு இப்படித்தான், சாராளும் மனைவிதான். 65 வயசா இருக்கும் போது சாராளை கர்த்தர் அழைத்தார். அழைக்கும் பொழுதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் மலடின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? மலடின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அழைக்கும் போதே கர்த்தர் எப்படி அழைச்சாருன்னா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வே? ஐயா வந்து ஆபிரகாம் மலட்டு தன்மை உள்ளவன் அல்ல. சரிதானா? சாராள் மட்டும்தான் எப்படிப்பட்டவரே? மலட்டு தன்மையில் இருக்கிறார். இப்ப இந்த நேரத்தில் அழைத்த பொழுது ஆபிரகாம் விசுவாசித்து என்ன செய்து விட்டார்? வந்து விட்டார். இப்ப வயசு என்ன ஆகி போச்சு? 85 வயசு ஆகி போச்சு. இப்ப வந்து 10 வருஷம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒண்ணு நடக்கல. அதனால ஆகார கல்யாணம் முடிக்க வச்சு கடைசி 86 வயசுல யார் பிறக்கிறான்? இஸ்மவேல் பிறக்கிறார் 16ஆம் அதிகாரத்துல. இப்ப 17ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இறங்கி வருகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன் நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு அப்படின்னு கர்த்தர் பேசிட்டு, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்றேன், உன் பெயர் ஆபிராம் அல்ல ஆபிரகாம் அப்படின்னு கர்த்தர் மாத்துறார். ஆபிராம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வெறும் தகப்பன் அர்த்தம். ஆபிரகாம் என்றால் திரளான தேசங்களுக்கு. நம்ம தமிழ் பைபிள்ல திரளான ஜாதிகளுக்கு போட்டிருக்கு, ஆனா இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு? திரளான தேசங்களுக்கு தகப்பன். உன் மனைவி பேர் சாரா என்றால் சாராள் அப்படிங்கிறது. சாரா என்றால் தாயின் அர்த்தம், சாராள் என்றால் இளவரசின்னு அர்த்தம். 300 வயசு பாட்டியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமா 17 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் உள்ளத்தில் நகைத்து. ஆபிரகாம் என்ன நகைக்கிறாரு? தன் உள்ளத்துல என்ன செஞ்சானா? நடக்கிற காரியமா? எப்படி நடக்கிற காரியமா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதைத்தான் நம்புறோம் தெரியுமா? நம்ம என்ன உணர்றோம், என்ன சிச்சுவேஷன், என் ஃபீலிங் என்னன்னு தெரியுமா? பாஸ்டர் உங்களுக்கு நிறைய பேர் நம்ம சொல்றது என்ன தெரியுமா? என் ஃபீலிங் என்ன தெரியுமா? வயிற்று வலியும் தலைவலியும் தான் வந்தா என்ன செய்யும்? தெரியும் பாஸ்டர். அப்படி நிறைய பேர் பேசுற வீரவசனம் நிறைய பேர் பேசுவாங்க. பதிலாலோ நீ என்ன உணர்றேங்கிறது முக்கியம் அல்ல, உன்னை சுத்தி என்ன சூழ்நிலை இருக்குங்கிறது முக்கியம் அல்ல, எதை நீ விசுவாசிக்கிறாய் என்பதே முக்கியம். அல்லேலூயா. அதுக்கடுத்து 18ஆம் அதிகாரத்துல கர்த்தர் வர்றாரு. 10ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் பேசுறாரு. நான் ஒரு உற்பத்தி காலத்திட்டத்துல வருவேன், அப்பொழுது ஒரு மனைவியாகிய சாராள் என்ன செய்வா? ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்ற உடனே அவ உள்ளத்துல இருந்து நகைத்தாலும் பைபிள் போட்டு நகைத்தோன்னு கர்த்தர் பேசுறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா தான் சொல்றார், கர்த்தரால் ஆகாத காரியம். நீ பல வருஷம் எதிர்பார்த்து தோல்வியை சந்தித்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசிப்பா என்றால் அது கன்ஃபார்ம் வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் தருவேன் என்று சொல்றார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒன்றுமே கிடையாது. இம்பாசிபிள். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு இதைத்தான்
இங்க 2 பேரையும் சொல்றாரு. இவங்க 2 பேருமே நகைத்தான் தான் பைபிள்ல போட்டிருக்குது. ஆனா நீங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 17ல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தோ நம்பிக்கையோட அவன் என்ன செய்தான்? விசுவாசித்தான். விசுவாசத்தில் எப்படி இருக்கல? பலவீனமாக இருக்கவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் எப்ப கர்த்தர் அற்புதம் செஞ்சார் தெரியுமா? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்னாவது இருந்தா நல்லா கவனிக்கணும். உங்க சூழ்நிலையை சிந்திக்க கூடாது. நீ என்ன உணர்றங்கிறது சிந்திக்க கூடாது. டாக்டர் என்ன சொல்றாங்கிறது சிந்திக்க கூடாது. எதை மட்டும்தான் சிந்திக்கணும்? தேவனுடைய வார்த்தை மட்டுமே நேற்று இன்றும் என்றும் மாறாது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஃபேக்ட் மாறக்கூடியது, உண்மை மாறக்கூடியது. எது மாறக்கூடியது? உண்மை மாறக்கூடியது. ஆனா எது மாறாது? கர்த்தருடைய வார்த்தை மாறாது. சத்தியம் மாறாது. அல்லேலூயா. யார் விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. தேவன் ஆண்டவர் அதனால தான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் தானும் இந்த கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிறோ பெரிதானவர்களையும் செய்வான். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டார்? இன்னைக்கு இந்த செய்தி முடிவுல உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். பல ஆண்டுகளா உங்க வாழ்க்கையில தடைபட்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த இப்ப ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் சிந்தையை மாற்றினான். அதே போல சாரா சிந்தையை மாற்றினாலா? விசுவாசித்தாளா? எபிரேயர் 11:11 போட்டு வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உன் வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்னா உன் சிந்தை மாறணும், உன் வார்த்தை மாறணும். எது மாறணும் சொல்ல பார்க்கலாம்? உன் சிந்தை மாறணும், வார்த்தை மாறணும். சரிதான். புத்தி மாறணும்னா ஏசு அற்புதம் செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பது என்ன தெரியுமா? உன் சிந்தனையும் உன் வார்த்தையும். நீ சிந்திக்கிறதே ஒரு வார்த்தை தான். அத வாயை திறந்து பேசினாலும் பேசுனதுக்கு தான் அர்த்தம், உள்ளத்துல பேசினாலும் பேசுனதுக்கு தான் அர்த்தம். நிறைய வேளைகள்ல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு தடையா இருப்பது என்ன தெரியுமா? உன் சிந்தனை தான். ஏன்னா நீ என்ன உணர்றேங்கிறத தான் பாக்குற. ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தான் பாக்குற. ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தான் பாக்குறீங்க. இது ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. மனுஷனால் இது கூடாதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு நாள் சீசர்கள் பார்த்து இயேசு சொன்னார், ஐஸ்வர்யமான தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் அப்படின்னு. உடனே சீசர்கள் பயந்து போய், அப்ப யார்தான் வர முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், மனிதனால் இது கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை எத்தனை சதவீதம் விசுவாசிக்கலாம்? 100% விசுவாசிக்கலாம். எத்தனை சதவீதங்க? 100%. இன்றைக்கு இந்த டுடே இப்ப இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் இப்படிப்பட்டவர் இருக்கிறார். எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 27ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். எரேமியா chapter 32 verse 17 27 ரெண்டுமே வாசிங்கள் பார்க்கலாம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆதலால் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து மாறாதவர். உங்க வாழ்க்கையில என்ன அதிசயத்தை இன்னைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கீங்களோ அந்த அதிசயத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 27ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர். அல்லேலூயா. அவர் அதை செய்ய
சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்யக்கூடாத அதிசயமானது ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. கன்ஃபார்மா இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசு உங்க வாழ்க்கையில கன்ஃபார்மா அற்புதம் செய்வார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றுவார், சுபாவத்தை மாற்றுவார், உங்க குடும்பத்தில் உள்ள நபர்களை கர்த்தர் மாற்றுவார். இதெல்லாம் எங்க திரும்ப போது பேசாதீங்க. எதையும் திருத்த இயேசு வல்லவர் அல்லவர். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது மக்கள் எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, தன்னை விசுவாசிக்கிற ஒரு மனிதனை தான் கர்த்தர் தேடுறாரு. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 2 Chronicles chapter 16 verse 9. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவருக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறதா? நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, தம்மை பற்றி உத்தம இருதயம், சந்தேகப்படாத இருதயம், அவிசுவாசப்படாத இருதயம், அப்படிப்பட்ட இருதயம் யார்கிட்ட இருக்குதோ ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசா பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் யாருக்கு சொல்லப்படுதுன்னா ஆசாவை பார்த்து கர்த்தர் பேசுற வார்த்தை. ஆனா இந்த காரியத்துல ஆவியானவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அடுத்து வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இந்த விஷயத்தில் நீங்க எப்படிப்பட்டவரா இருந்தீரா? அறிவு இல்ல. என்ன இல்ல? என்ன இல்ல? நிறைய பேர் நம்ம விசுவாசிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனை குறித்தும் தேவ வார்த்தை குறித்து சரியான அறிவு. இப்ப நம்ம மூலமா ஆவியானவர் என்ன பேசுறாரு நினைக்கிறீங்க? அறிவை தர, அறிவை தந்தோர் நமக்கு என்ன வருது சொல்லுங்க, என்ன வருது? விசுவாசம். விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால. தேவ வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் என்ன செய்யும்? உளுந்து விட்டு ஏறியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. அல்லேலூயா. இந்தோனேசியாவில் எழுப்புதல் வந்தது. ஒரு பாரம்பரிய சபை, சாதாரண நைட் பிரேயர் பண்ணியிருந்தாங்க. அந்த சபையில கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கினார். அவங்க அந்நிய பாஷையெல்லாம் விசுவாசம் கிடையாது. ஆவியானவர் நிறைய அந்நிய பாஷை பேசுறவங்களும் கிடையாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் இந்தோனேசியாவில் என்ன செஞ்சாங்கன்னா பலமா இறங்கினார். இறங்கின பொழுது எல்லாரும் அந்நிய பாஷை என்ன செஞ்சாங்கன்னா பேசினாங்க. பாஸ்டர் ஆச்சரியப்பட்டு பார்த்தார், என்னடா என்ன பேசிக்கிறீங்க? இப்படி பேசிக்கிட்டு போது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆவியானவர் இறங்கி அந்நிய பாஷையில பேசி எல்லாரும் மகிழ்ந்து கலிமுறிந்து கொண்டு இருக்காங்க. பாவ உணர்வடைந்து மன்னிப்பு கேட்டு மகிழ்ச்சியா துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியிருந்து மக்கள் பாக்குறாங்க, சபை தீ பிடிச்சு என்ன செய்யற மாதிரி இருக்குது, எரியற மாதிரி இருக்குது. உடனே எல்லாரும் தண்ணியை கொண்டு வந்து அணைக்கணும் வந்து பார்த்தா உடனே இருக்கிற நல்லா தான் இருக்கிறாங்க. சாதாரண என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க பார்த்தோன்னே இது சாதாரண அக்னி அல்ல, இது பரிசுத்தாவியானுடைய அக்னி. அதுக்கப்புறம் கர்த்தர் எல்லாத்தையும் அன்னைக்கு நிரப்பினார் பாருங்க. நிரப்பினோடனே அந்த மீட்டிங் அந்த கூட்டம் முடிந்த உடனே அங்க இருக்கிற ஒரு மனிதன் மூலமா தேவாவியானவர் பேசினார், நாம் எல்லாரும் சுவிசேஷ ஊழியம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. மறுநாள்ல இருந்து நம்ம எல்லாரும் ஒவ்வொரு டீமா போக போறோம் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு டீமா என்ன செஞ்சாங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றார்கள். அல்லேலூயா. அப்படி போன பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க மூலமா பலத்த அற்புத அடையாளங்களை செய்தார். என்ன செய்தார்? ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா செத்து போய் 2 நாள் ஆச்சு. ஒரு மனிதன் செத்து போய். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் அங்க ஜெபிங்க, அங்க போய் பாட்டு பாடுங்க, நான் அந்த மனிதனை உயிரோடு என்ன செய்வேன், எழுப்புவேன்னு சொல்லி. பக்கத்துல போனாலே 2 நாள் ஆச்சுனாவே அந்த டெட் பாடி என்ன செய்யும், நாக்கு ஓவரா என்ன செய்யும், இருக்கும். அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஏசி பெட்டி எல்லாம் கிடையாது. அதனால அங்க பாத்தீங்கன்னா நாத்தம் தாங்க முடியுது. பக்கத்துல போய் ஆண்டவர் சொல்றாரு, இந்த குழுவினர்கிட்ட நீங்க போய் அங்க பாட்டு பாடுங்க, நான் என்ன செய்வேன், அற்புதம் செய்வேன், நான் உயிரோடு என்ன செய்வேன், எழுப்புவேன். இவங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி கர்த்தர் சொல்றாரு. பக்கத்துல போய் ஒரு பாட்டு பாடினாங்க, ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல. 2 பாட்டு பாடினாங்க, ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல. சிலருக்கு கூட டவுட் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் சொல்லிட்டார், நம்ம பாட்டு பாடணும். பாட்டு பாடிக்கொண்டே இருக்க பொழுது 8வது பாடல் பாட ஆரம்பித்தார்கள் பாருங்க. அந்த மனிதன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதே அற்புதத்தை செய்ய எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எரிகோ பட்டணத்தை யோசித்து பாருங்களேன். எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்யப்படுறது, அடைக்கப்பட்டது. கர்த்தர் சொன்னார் 7 நாள் 7 ஒவ்வொரு முறை சுத்தி வரணும். 7வது நாள் எத்தனை முறை சுத்தணும்? 7 முறை சுத்தணும். மொத்தம் 13 முறை. எத்தனை முறைங்க? 13 முறை. ஆனா இவங்க சுத்தும் போது எந்த அறிகுறியும் அங்க தெரியல. ஆனா இவங்க எதை விசுவாசித்தாங்க தெரியுமா? தேவ வார்த்தையை 100% விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவிடத்தில் ஆவியானவர் சொல்லியிருந்தார்,
ஆர்ப்பரியுங்கள் என்று மக்களிடத்தில் சொல், அப்பொழுது அலங்கம் என்ன செய்யும்? இடிந்து. இந்த யோசுவாவுக்குள்ள எந்த டவுட்டும் கிடையாது. 13 முறை சுத்திட்டோம், ஏதாவது கீழே ஏதாவது வெடிப்பு விடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் என்ன செய்யறேன்? பார்க்கல. மக்களை முறுமுறுக்க வைக்கல. அதனால பேசக்கூடாதுன்னு 13 முறை சுத்தும் போது எவனும் ஒரு வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, பேசக்கூடாதுன்னு கர்த்தர் ஏற்கனவே வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டார். அதனால யாரும் டவுட்டாவே என்ன செய்யல, கேட்கல. என்ன இந்த பாஸ்டுகளை பைத்தியம் பிடிச்சிருச்சா? இத்தனை முறை சுத்தி வர்றோம், ஏதாவது இடிச்சு விடுறதுக்கு எந்த அறிகுறியாவது தெரியுதா? ஒன்றும் தெரியல. கர்த்தர் வல்லமை அனுப்புற மாதிரி என்ன செய்யல, தெரியல. அப்படின்னா என்ன செய்யல, சொல்லல. தேவ வார்த்தையை 100% விசுவாசத்தை சுத்தி முடிச்சு ஆர்ப்பரியுங்கள் என்று கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ பட்டணம் இடிந்து விழுந்தது. கர்த்தர் தேசத்தின் ஜெயத்தை நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால், அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சுக்கங்க. எல்லாரும் இயேசு விசுவாசிக்கிறீங்களா? இல்ல ஒன்று ரெண்டு மட்டும் விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் நாட்டுல இயேசு எப்படி விசுவாசிக்கிறாங்க தெரியுமா? இயேசு பாவத்தை மன்னிப்பார், நாங்க விசுவாசிக்கிறோம் பாஸ்டர். இயேசு வந்து சுகம் தருகிறார், விசுவாசிக்கிறோம் பாஸ்டர். ஆனா எங்க வாழ்க்கையில சுகம் கிடைக்க நாங்க என்ன செய்யறது இல்லை. இயேசு அற்புதம் செய்யறவங்க அது யாருக்கா என்ன செய்வாரு? 10 ஒண்ணு 11 நடக்கும். ஆனா எனக்குலாம் என்ன செய்யாது? இப்படிப்பட்ட ஆத்மா வச்சு ஏதாவது கர்த்தர் செய்ய முடியுமா? ஆண்டவர் கிரியை செய்வதற்கு நம்ம எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம் ஒன்றை தான். விசுவாசிக்கிறவனுக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கலாம், பல நாட்களா தடை இருக்கலாம், பல நாட்களா எரிக்க போட்ட தடை கூட இருக்கலாம். நீங்க கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை ஆராதிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அது என்ன செய்யும்? இடிந்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடல் பிளந்த ஆண்டவர் இன்னைக்கு ஒருவேளை நீ கடலுக்கு முன்னாடி நின்று உனக்கு சூழ்நிலை அப்படி வந்தா கர்த்தர் தரப்பார். அதுக்கு வேணும்னு போய் விழுந்தேன்னா கர்த்தர் தர மாட்டாரு. சரிதானே? உன்னை தீக்குள்ள தள்ளி விட்டா இயேசு காப்பாத்துவார். அல்லேலூயா. நீயா போய் தீக்குள்ள விழுந்தா இயேசு காப்பாத்துவார்னு சொல்லல. அல்லேலூயா. நம்ம தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய முடியாது, பரிச்சை பார்க்க முடியாது. ஆனா சோதனை வந்தா இயேசு நம்மளை பாதுகாக்க எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில என்ன உணர்றேங்கிறது முக்கியம் அல்ல, உன் சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது முக்கியம் அல்ல, நீ என்ன ரிப்போர்ட் தான் வச்சிருக்கிறது முக்கியம் அல்ல, நீ யாரை விசுவாசிக்கிறாய், எதை விசுவாசிக்கிறாய் என்பதே முக்கியம். அல்லேலூயா. அத விசுவாசித்து வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? பேசுனா யார் வந்து நிப்பா? ஆமா, சோதனை நேரத்துல வந்து நீ இயேசுவின் பிரசன்ஸ் எல்லாம் உணர முடியாது. வைத்தவழி பிரசன்ஸ் தான் உணர முடியும், தலைவலி பிரசன்ஸ் தான் உணர முடியும். ஏன் ஒருவேளை அவன் சாகக்கூடிய பிரசன்ஸ் கூட உணரலாம், பிசாசுடைய பிரசன்ஸ் உணரலாம். ஆனா ஒண்ணு, இயேசு கிறிஸ்து வார்த்தை விசுவாசித்து நீ அந்த நேரத்தில் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு ஜெபிப்பாய் என்றால் இயேசுடைய பிரசன்ஸ் இறங்கி வந்து நீ இதுவரைக்கும் உணர்ந்த எல்லா பிரசன்ஸையும் அழித்து கர்த்தர் உயிரோடு இருக்கிறது உன் வாழ்வில குறிப்பிடுவார். ஆண்டவர் நேற்று இன்றும். சமீபத்தில் ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். அமெரிக்க தேசத்தில் உள்ள ஒரு பெரிய டாக்டர், அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் கட்டி வந்து விட்டார். பெருசா நீங்க இருந்தது, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் இருக்கு அங்கங்க. இவரே ஒரு டாக்டர், ஆனா இவருக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்கன்னா அங்க உள்ள எல்லா டாக்டருமே கை எடுத்துறாங்க. கடைசியில சென்னைக்கு வந்திருக்கிறாரு. சென்னைக்கு வந்து ஆபரேஷன் பண்ணி எழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதுபடி எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து அவர் ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு ஒரு சகோதரி சுவிசேஷ அறிவிக்கும்படி வந்திருந்தார்கள். அவர்கள் அந்த டாக்ஸ் கொண்டு வந்து இயேசுவை சுகமாக்குவார், இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்லி அந்த டாக்ஸ் கொடுத்தாங்க. இவருக்கு டென்ஷன், அதை வாங்கி அப்படியே கசக்கி அப்படியே தூக்கி மூஞ்சில என்ன செஞ்சாரு, எழுதிட்டார். சரிதான், அங்க உள்ளவங்க சொல்றாங்க, ஏமா நீ அவருக்கு போய் இந்த நேரத்தில் அவர் ஏற்கனவே டென்ஷனா இருக்காரு. நம்மளே ஒரு டாக்டர், நமக்கு இந்த கேன்சர் சுகமாகுமா சுகமாக டாக்டர் சொன்னது என்ன, ஆபரேஷன் பண்ணி எடுப்போம், ஆனா கேரண்டியில என்னால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாதுன்னு சொன்னதுனால டென்ஷன்ல இருக்கிறாங்க. இப்ப இது தூக்கி இருந்தவொடனே அந்த சகோதரி அழுகிறவங்க என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. பக்கத்துல உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க மனைவி எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே அவர் டென்ஷனா இருக்காரு, இந்த நேரத்துல வந்து நீங்க சொல்லி அந்த சகோதரி போய் நைட்டெல்லாம் உட்கார்ந்து அந்த நபருக்காக ஜோம் பண்ணாங்க. ஏசப்பா நீ உயிரோடு இருக்கிறேன், நீர் அந்த மனிதனை கண்டிப்பா என்ன செய்யணும், சுகமாகணும், அந்த கட்டியை மறைஞ்சு போகணும், அந்த மனுஷனுக்கு ஆபரேஷன் இல்லாமல் சக்சஸ்ஃபுல் ஆகணும், நான் நாளை காலையில் போவேன்னு சொல்லி பல மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு காலையில் ஒரு பேப்பர்ல மட்டும் இயேசு உன்னை சுகமாக்குவார்னு சொல்லி எழுதி சின்ன பேப்பரை கொண்டு போனாங்களாம். காலையில் 8 மணிக்கு ஆபரேஷன், 6 மணிக்கு போயிடுச்சு. இந்த அம்மா ஏற்கனவே நேரத்துக்கு தான் சத்தம் போட்டிருக்காங்க, ஆனா இன்னைக்கு போய் அந்த பேப்பரை கொடுக்குறாங்க.
இப்ப அவர் கேட்கிறார், நேர்த்தே நான் உன்னை சத்தம் பண்ணி உன்னை யார் கொண்டு இல்ல, இயேசு உங்களை சுகமாக்குவா. யார் உங்களை சுகமாக்குவா? இயேசு உங்களை சுகமாக்குவான்னு சொல்லிட்டு பேசி சின்ன பேப்பர் தான். இப்ப அந்த அம்மா சொல்றதுல ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு பார்த்துட்டு அதை எழுதி இருக்கு, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை சுகமாக்குவாரு. உடனே அவர் அந்த பேப்பரை வச்சு ஜெபம் பண்ணாங்க. இயேசு பத்தி இது வரைக்கும் தெரியாது, ஆனா ஜெபம் பண்ணாங்க, இயேசப்பா நீ உண்மையான தெய்வமானா நான் ஆபரேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த கட்டியை ரெண்டு செஞ்சிருக்கணும், காணாம போயிருக்கணும். நீ உண்மையான தெய்வம் எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி சின்ன அவருக்கு தெரிந்தபடி ஜெபம் பண்ணியிருக்காரு. நடந்த சம்பந்தம் ஆபரேஷன் 8 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆபரேஷன் தேட்டருக்குள்ள போகும்போது கட்டி காணாமல் போய்விட்டது. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம வாழ்க்கை நடக்குமா அப்படிங்கறத நீங்க நிறைய பேருக்கு கேள்வி. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, ஓ வாழ்க்கையில இன்னைக்கு நடக்குதுன்னா உண்மை மாறக்கூடியது. எதுக்கு மாறக்கூடியது? உண்மை மாறக்கூடியது. எது மாறாது? தேவ வார்த்தை என்ன செய்யாது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. இயேசுவை விசுவாசிப்பா என்றால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அல்லேலூயா. 2 குருடர்கள் இயேசுவை பார்த்து கூப்பிடுறாங்க, இயேசுவே தாவீது குமாரனே என்று செய்யும். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி உடனே இயேசு அவங்களை கூப்பிடுறாரு, எப்ப நான் உங்களுக்கு என்னப்பா செய்யணும்? நாங்க பார்வையிடணும். இயேசு அவங்களை பார்த்து கேட்டார், இதை எனக்கு செய்ய வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். 9:27 பாருங்க. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இயேசு அவர்களிடம் போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு என்ன செய்கிறது? அடுத்த வினாடி உங்களுக்கு என்ன கிடைச்சது? உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த பிறவி குருடர்கள் யாரால அற்புதம் செய்ய முடியாது, ஆனா இயேசுவை விசுவாசித்தாங்க. இயேசு என்ன செய்தார்? அதே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை ஆவிக்குரிய கண்கள் குருடா இருக்கலாம், என்னை சுத்தி என்ன நடக்குன்னு எனக்கு தெரியவே பாஸ்டர், என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு. இன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. விசுவாசமாக கர்த்தருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? அன்னைக்கு அந்த கண்கள் திறக்கப்பட்டப்பட்டு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்மளை சுத்தி சாத்தான் நம்முடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா நம்ம எதற்கு என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா? பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீது கோலியாத் சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அங்க கோலியாத் சவால் பண்ணுகிறான். ஆனா தாவீது சொல்லுகிறான், ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை கரடி வந்துச்சு, இதை ஜெயிக்க எனக்கு பலம் தந்த கர்த்தர் இதையும் ஜெயிக்க எனக்கு என்ன தருவாரு? பலம் தருவார். அதே போல நிக்கிறான். அற்பமான கண்ணை கொண்டு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் தாவீது கொண்டு செய்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில பல நாட்களா பயமுறுத்தி கொண்டிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் நீ விசுவாசித்தால் தெய்வம் தம்முடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த, உன்னை கொண்டு வெளிப்படுத்த, உன்னை கொண்டு அற்புதம் செய்ய அவர் இப்படிப்பட்டவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? தேவனாலே எல்லாம் கொண்டு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொண்டு. எல்லாரும் எழுந்து பார்க்கலாம். இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்ப கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கலாம். நீ இப்ப விசுவாசித்தீங்கன்னா இப்ப கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரும். யார் யாருக்கெல்லாம் வியாதி இருக்குதாங்கன்னா கை வைத்துங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். வியாதி உள்ளவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் முன்னாடி வாங்க பார்க்கலாம். வியாதி உள்ளவங்கள முன்னாடி வாங்க பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு அது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வியாதி உள்ளவங்க முன்னாடி வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்களா இருந்தா இந்த சைடு வாங்க, பெண்களா இருந்தா இந்த சைடு வாங்க. மற்றவங்களுக்கு இந்த பேக்ல போங்க பார்க்கலாம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. ஆகாதது